ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மொமெண்ட்ஸ் vlog. இன்றைக்கி ஒரு vlog வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். மதியம் போல் தான் கிளம்பணும். மதியம் லஞ்ச் வெளியில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அண்ணனோட ஆஃபீஸ்க்கு போகலாங்கிறது தான் பிளானு. மதியம் லஞ்ச் என்னென்ன வெளியில் சாப்பிட்டோன்னா நாங்கள் சிக்கன் தொக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு நெக்ஸ்ட்டு சிக்கன் மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. சிக்கன் மஞ்சூரியனில் சிக்கன் மட்டும் ரொம்ப ஹார்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துவிட்டோம். எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மார்வல் மூவி மேக்ஸ், இதுதான் எங்கள் அண்ணனோட ஆஃபீஸ். இங்கே தான் நாங்கள் வந்திருந்தோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன். ஸோ எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலான்னு என்னை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரன்ஸே ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சு. இப்படி தான் இருந்துச்சு என்ட்ரன்ஸ். உள்ளே என்ட்ரானதுமே இந்த மாதிரி மார்வல் மூவி மேக்ஸ்னு பெரிய ஹோர்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. குட்டி பசங்கள்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. துரு ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு விளையாடிட்டு இருந்தார். நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அங்கேயும் போயிட்டு நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கேயும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னென்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனி சாப்பிட்டோம். அது பாதி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுக்க முடிஞ்சிச்சு. ப்ரௌனி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பட்டர் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. தியேட்டரில் பாப்கார்னாலே ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே கிடைக்கிற டேஸ்ட் எங்கேயும் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு பாஸ்தாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாஸ்தாவும் சாப்பிட்டோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே ப்ளே ஏரியா வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே ப்ளே ஏரியா தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். ப்ளே பண்ணுறதுக்காகவே அங்கே போகலாம். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அங்கே ப்ளே ஏரியாவில் வெரைட்டிஸ் ஆஃப் கேம்ஸ் இருக்கும். எல்லா கேம்ஸையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். துரு ரொம்ப இந்த ட்ரெயின் ரைடை தான் ரொம்ப என்ஜாய் பண்ணார்.
கேம்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஸ்க்ரீன்லாம் விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். மூவியெல்லாம் முடிஞ்சிருந்துச்சு அப்போ தான். மொத்தம் 3 ஸ்க்ரீன் இருக்குது இங்கே. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன், செகண்ட் ஸ்க்ரீன், தேர்ட் ஸ்க்ரீன் 3 ஸ்க்ரீனையுமே நாங்கள் விசிட் பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலாக இது செகண்ட் ஸ்க்ரீன் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே தான் போனோம். அங்கே போயிட்டு குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விசிட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் போனோம். அங்கே போயிட்டு சும்மா ஒரு ட்ரைலர் சாங்ஸ் எல்லாம் போட்டு நாங்கள் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மூவி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம். அதனால் நாங்கள் செப்பரேட்டாக போட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் படுத்துகிட்டே பார்க்குற மாதிரியான சீட்ஸும் இருக்குது. விவிஐபிக்கான சீட் ரொம்ப சூப்பராக நீட்டாக இருந்தது தியேட்டர். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனு. இங்கே தான் வந்து நம்ம படுத்துகிட்டே பார்க்குறதுக்கான பெட்டு மாதிரிக்கான சீட்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லா இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது தியேட்டர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஸ்பெஷல் என்னன்னா ஸ்க்ரீன் வந்து தானாக க்ளோஸ் ஆகும் அண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆகிற மாதிரிக்கான ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க. ஓல்டு மாடல் டைப்பில் வின்டேஜ் டைப்பில் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் பார்க்க. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலாக ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ப்ளே பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரியான விலாக்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.